காயல்பட்டினம், தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அரசு மருத்துவமனையை மழை நீர் சூழ்ந்திருக்கு. முதல்ல அந்த காட்சிகளை நம்ம பார்ப்போம். தம்பி ஒரே நிமிஷம் அப்படியே அந்த பையன்கிட்ட லைட்டாக நீங்கள் எங்கே வந்துருக்கீங்க எதுக்கு வந்துருக்கீங்கன்னு கேளுங்க, அவன் சொல்லுவான். ஆஃப் பண்ணுங்க போதும், லைட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்தால் போதும். கள விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் பவானி இணைகிறார். பவானி, இப்போ நம்ம பார்க்க முடியுது இந்த அரசு மருத்துவமனையை மழை நீர் சூழ்ந்திருக்கு, ஃபுல்லாக தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள். மருத்துவர்களும் சரி, அங்கே வந்திருக்கக்கூடிய நோயாளிகளும் இதனால் எவ்வாறு பாதிப்பு அடைகிறார்கள், அந்த தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியை வெளியேற்றுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக, அதாவது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று முதல் பலத்த மழையானது பெய்து வருகிறது. திருச்சியில் அதிகரிக்கக்கூடிய காயல்பட்டினம் அரசு மருத்துவமனையை சுற்றி கடந்த சில தினங்களாக தேங்கி நிற்கக்கூடிய மழைநீரால் பொதுமக்கள் தற்பொழுது அவதியடைந்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது காயல்பட்டினம் மற்றும் அதை சுற்றியுள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் தினந்தோறும் அங்கு வந்து செல்வார்கள். தற்பொழுது மருத்துவமனையை சுற்றி தண்ணீர் தேங்கி இருப்பதால் மருத்துவமனைக்கு வருகை தரும் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தற்காலிகமாக நடைமேடை அமைத்து நோயாளிகள் அந்த வழியாக சென்று வருகின்றனர். மேலும் தொடர் மழையால் மருத்துவமனை முன் வளாகத்தில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இதனால் நோயாளிகளை கொண்டு செல்லும் தள்ளுவண்டியை மழை நீரில் தள்ளி செல்லும் நிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக மருத்துவமனையை சுற்றி நிற்கும் மழைநீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்த வண்ணம் இருக்கின்றார்கள். இது குறித்து காயல்பட்டினம் நகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் நோயாளிகள் தரப்பிலிருந்து தண்ணீர் அகற்றுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டப்பட்டிருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி பவானி.